الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه وأتباعه وأهل بيته أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في كلامه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن أول بيت وضع للناس للذي ببكة مباركا وهدى للعالمين، فيه آيات بينات مقام إبراهيم، ومن دخله كان آمنا، ولله على الناس حج البيت من استطاع إليه سبيلا، ومن كفر فإن الله غني عن العالمين. وقال الله تعالى أيضا: إنا أعطيناك الكوثر فصل لربك وانحر إن شانئك هو الأبتر. صدق الله العظيم. அளவற்ற அருளாளரும் நிகரில்லா அன்படியோடுமாகிய எல்லாம் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கே எல்லையற்ற புகழ் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். ஸலாத் என்னும் கருணையும் ஸலாம் என்னும் ஈடேற்றமும் எம் உயிரினுமினிய ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னாரின் பேரிலும் அன்னாருடைய வாழ்க்கை வழிமுறைகளில் தங்களுடைய வாழ்க்கையிலே எடுத்து நடந்த சஹாபா பெருமக்கள், தாபிஊன்கள், தபஅத் தாபிஈன்கள், கியாம நாள் வரும் வரைக்கும் வரக்கூடிய உண்மையான முஃமினான முஸ்லிமான ஆண் பெண் அனைவர்களின் பேரிலும் என்றென்றும் உண்டாவதாக. புனிதமிக்க ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி இறை இல்லமாம் அல்லாஹின் மாளிகை இஅ்திகாஃபுடைய நியத்துடன் நேர காலத்துடன் அமர்ந்திருக்கும் அல்லாஹின் நல்லடியார்களே, பேரன்புக்குரிய இஸ்லாமிய சகோதர பெரியார்களே, அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய வாழ்க்கையில் எந்தெந்த விடயங்களில் நாம் எடுத்து நடந்து கொள்ளுமாறு ஏவிருக்கின்றானோ, கட்டளையிட்டிருக்கின்றானோ அவைகளை அவசியமாக எடுத்து நடந்து கொள்ளும்படியும், எவைகள் எல்லாம் விலக்கி ஹராமாக்கியிருக்கின்றானோ அத்தகைய அனைத்து விடயங்களை விட்டும் முற்றுமுழுதாக தவிர்த்து நடந்து கொள்ளும்படியும், எல்லா நிலைமைகளிலும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் எங்கிருந்தாலும் எப்பொழுதும் குறிப்பாக தனிமையிற்குள் சந்தர்ப்பத்திலையும் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனை மாத்திரம் அஞ்சி தக்வாவுடைய இறையச்சமுடைய வாழ்க்கையாக நம்முடைய முழு வாழ்க்கையை மாற்றி அமைத்துக் கொள்ளும்படி முதற்கண் அடியேனாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கிறேன். கண்ணியமிக்க மேலானவர்களே, சகோதரர்களே, பெரியவர்களே, சங்கையான ரமலானுடைய காலத்துக்கு பின்னால் ரமலானை 30 நோன்புகளாக நோற்று பயணம் அனுப்பி ரமலானுடைய நோன்பு பெருநாளையும் கொண்டாடிவிட்டு அதனை அடுத்து வரக்கூடிய ஷவ்வால் மாதத்தினுடைய 6 நோன்புகளை நோற்று அந்த ஷவ்வாலுடைய மாதத்தையும் பரிபூர்ணமாக பயணம் அனுப்பிவிட்டு துல்காதாவுடைய மாதத்திலே காலெடுத்து வைத்திருக்கிறோம். கண்ணியமிக்க சகோதரர்களே, பெரியவர்களே, ரமலானுக்கு பின்னால் மிகப்பெரிய ஒரு அமல் சீசனுடைய அந்த காலத்தினுடைய அந்த காலத்துக்கு மாத்திரம் செய்ய வேண்டிய மிகப்பெரிய 2 அமல்களை முன்னோக்கி கொண்டிருக்கிறோம். கண்ணியமிக்க மேலானவர்களே, சகோதரர்களே, பெரியவர்களே, அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய எங்களுடைய பொருளாதாரத்தின் மூலமாக செய்ய வேண்டிய பொருளாதாரத்துக்குரிய நன்றி கடனாக நிறைவேற்றிய வேண்டிய 2 இபாதத்துகளை முன்னோக்கி கொண்டிருக்கிறோம். அதில் முதலாவதுதான் ஹஜ்ஜுடைய கடமை. கண்ணியமிக்க மேலானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், குர்ஆன் சொல்கிறது, அல் ஹஜ்ஜு அஷ்ஹுரும் மஅலூமாத். இந்த ஹஜ்ஜுடைய கடமை இருக்கிறது, ஹஜ்ஜுடைய கடமைக்குரிய மாதம் இந்த மாதத்திலிருந்து தயாராகக்கூடிய மாதம். ரமலானுக்கு பின்னால் ஷவ்வாலில் இருந்து துல்காதா ஹஜ்ஜுடைய அந்த மாதம் வரைக்கும் அந்த ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்றும் வரைக்கும் அந்த ஹஜ்ஜுக்காக வேண்டி தயாராகக்கூடிய மாதங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். ஹஜ்ஜுடைய கடமைக்குரிய பயணங்களை, பிரயாணங்களை, கட்டி சாதனங்களை, பொருளாதாரங்களை தயார்படுத்தக்கூடிய காலங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். எனவே மாதத்தின் பிறை 6வது நாளிலே இருந்து கொண்டிருக்கிறோம். கண்ணியமிக்க மேலானவர்களே,
முழு உலகத்திலிருந்தும் லட்சக்கணக்கான மக்கள் அந்த கஅபாவை நோக்கி ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி பிரயாணங்களை ஆரம்பித்துக் கொண்டிருக்கிறார்கள், பயணங்களை தயார் செய்து கொண்டிருக்கிறார்கள். எண்ணிமிக்க மேலானவர்களே, சகோதரர்களே, பெரியவர்களே, எனவே ஹஜ்ஜுடைய கடமை என்று சொல்வது சொல்க, நோன்பு, ஜகாத்தை போன்ற கடமையான ஒரு இபாதத். அது கட்டாயம் ஒரு மனிதன், வசதியுள்ள ஒவ்வொரு மனிதர்களும் வாழ்க்கையில் ஆயுளில் ஒரு தடவையாவது கட்டாயம் நிறைவேற்றியாக வேண்டும். அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ் கட்டளையாக சொல்கிறான், ஹஜ்ஜையும் உம்ராவையும் அல்லாஹ்வுக்காக நிறைவேற்றுங்கள், ஹஜ்ஜையும் உம்ராவையும் நீங்கள் நிறைவேற்றுங்கள் என்று அல்லாஹ்வுடைய கட்டளையாக அல்லாஹ் சொல்கிறான். எப்படி தொழுகையை கட்டளையாக சொல்கிறானோ, நோன்பை கட்டளையாக சொல்கிறானோ ரமலானுடைய மாதத்திலே, வேளாண்வர்களே, வசதி உள்ளவர்களுக்கு ஜகாத்தை கட்டாயம் நிறைவேற்றுங்கள் என்று எப்படி எல்லாம் கண்டிப்பான உத்தரவாக சொல்கிறானோ, இதே போன்று வசதியுள்ள ஒவ்வொரு ஆண்களும் பெண்களும் ஹஜ்ஜுடைய அந்த கடமை நிறைவேற்றும்படி அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காண்பிக்கிறான். கண்ணிமிக்க மேலானவர்களே, ஹஜ்ஜினுடைய இபாதத்தை, அந்த கஅபாவினுடைய சிறப்புகளை பற்றி குர்ஆன் சொல்லும் பொழுது, இன்ன அவ்வல பைத்தின் வஜஅ லின்னாஸி அல்லதி பிபக்கத முபாரக்கன் வ ஹுதல் லில் ஆலமீன். அடியார்களுக்கு அகிலத்தார்களுக்கு நேர்வழி காட்டக்கூடிய அந்த கஅபா ஆலயத்தை, கஅபா ஆலயம் தான் முதலாவதாக பூமியிலே நிர்மாணிக்கப்பட்ட அந்த அல்லாஹ்வுடைய பைத்துல்லாஹ் இருந்து கொண்டிருக்கிறது. எண்ணிமிக்க மேலானவர்களே, சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான், ஃபீஹி ஆயாத்தும் பையினாத்தும் மகாமு இப்ராஹீம். அந்த கஅபாவிலே பலதரப்பட்ட, அந்த மக்கா முக்கர்ரமாவுடைய அந்த பூமியிலே பலதரப்பட்ட அத்தாட்சிகளை அல்லாஹ் வைத்திருக்கிறான். அதில் ஒன்று அல்லாஹ் சொல்கிறான், மகாமு இப்ராஹீம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அந்த கஅபாவை புனர் நிர்மாணம் செய்யும் பொழுது, அந்த கஅபாவை கட்டும் பொழுது ஏணியாக பாவித்த அந்த கல்லை அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அத்தாட்சியாக குர்ஆனில் சொல்லிக் கொண்டிருக்கிறான். எனவே அல்லாஹ் சொல்கிறான், வமன் தகலஹு கான ஆமினா. யாரெல்லாம் அந்த கஅபாவிலே நுழைகிறார்களோ அவர்களுக்கு எந்த விதமான பயமும் கிடையாது. அவர்களுக்கு அல்லாஹ் பயத்தை இல்லாமலாக்கி விடுகிறான். வல்லாஹி அலன்னாஸி ஹஜ்ஜுல் பைத்தி மன் இஸ்தஃபா இலைஹி சபீலா. அல்லாஹ்வுக்காக வேண்டி வசதியுள்ளவர்கள், அல்லாஹ்வுக்காக வேண்டி என்ற நியத்தோடு அந்த பைத்துல்லாவை, கஅபாவை நீங்கள் தரிசனம் செய்யுங்கள், ஹஜ்ஜுடைய கடமையை நீங்கள் நிறைவேற்றுங்கள் என்பதாக ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காண்பிக்கிறான். கண்ணியமிக்க மேலானவர்களே, ஹஜ்ஜுடைய கடமையை பற்றி சொல்லும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், புனியல் இஸ்லாம் அலா ஹம்ஸின். இஸ்லாம் இருக்கிறது 5 விடயங்கள் மீது நிர்மாணிக்கப்பட்டிருக்கிறது. இஸ்லாத்தினுடைய பிரதானமான கடமைகள் 5. முதலாவது ஷஹாதத் அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ். முதலாவது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை தவிர வேறு எந்த இலாஹும் கிடையாது என்று சாட்சி சொல்வதோடு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பரிபூர்ணமாக ஈமான் கொள்வது. மேலானவர்களே, அல்லாஹ்வையும் ரசூலையும் ஈமான் கொள்வது ஈமானுடைய விடயம். முதலாவது இது கட்டாயம் முஸ்லிம் என்றால் நம்பியாக வேண்டும். இரண்டாவது சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், வ இகாமிஸ் ஸலாத், தொழுகையை நிலைநாட்டுவது, நேரத்துக்கு நேரம் 5 கால தொழுகைகளை நிலைநாட்டுவது, வ ஈதாஇஸ் ஸகாத், மூன்றாவது வசதி உள்ளவர்கள் ஜகாத்துடைய அந்த கடமையை நிறைவேற்றுவது, நான்காவது வஸௌமி ரமலான், ரமலானுடைய மாதத்திலே நோன்பு நோட்பது, ரமலானுடைய மாதத்திலே அந்த நோன்பு நோட்பது கடமையாக இருந்து கொண்டிருக்கிறது. ஐந்தாவதாக சொன்னார்கள் வஹஜ்ஜுல் பைத் மன் இஸ்தஃபா இலைஹி சபீலா, வசதியுள்ளவர்கள், வசதி வாய்ப்புள்ளவர்கள் அந்த கஅபாவை தரிசனம் செய்ய வேண்டும், கஅபாவை அவர்கள் இந்த ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்ற வேண்டும் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பித்தார்கள். கண்ணியமிக்க மேலானவர்களே, சகோதரர்களே, பெரியவர்களே, எனவே ஹஜ்ஜுடைய அந்த கடமை நிறைவேற்றினால் என்ன கிடைக்கும்? அல்லாஹ் அதன் மூலமாக உலகத்திலேயும் ஆகிரத்திலேயும் என்ன லாபங்களை வைத்திருக்கிறார்? ஹஜ்ஜுடைய கடமை நிறைவேற்றும்படி சொன்ன அல்லாஹ், கட்டாயம் நிறைவேற்ற வேண்டும் என்று கட்டளையிட்ட அல்லாஹ் அந்த ஹஜ்ஜை நிறைவேற்றுவதனால்
சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஹஜ்ஜுடைய கடமை செய்யும் பொழுது, ஹஜ்ஜை நிறைவேற்றும் பொழுது எந்த விதமான மோசமான தேவையில்லாத பேச்சுக்களில் தேவையில்லாத செயல்கள் ஈடுபடாமல் அல்லாஹ்வுக்காக வேண்டி அல்லாஹ்வுடைய பொருத்தத்தோடு அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை சம்பாதிக்கிறேன் என்ற நீயத்தோடு வீணான பேச்சுக்களிலேயோ வீணான செயல்களிலேயோ ஹஜ்ஜுடைய கடமைகளுக்கு பங்கு விளைவிக்கக்கூடிய எந்த விதமான செயல்கள் ஈடுபடாமல் யார் ஊருக்கான ஹஜ்ஜை செய்கிறார்களோ ரஜஅ கயௌமின் வலதத்துஹு உம்முஹு, முதலாவது பிரயோஜனம் ஹஜ்ஜுடைய கடமை நிறைவேற்றிவிட்டு திரும்பும் பொழுது, ஹஜ்ஜுடைய கடமையை முடித்துவிட்டு நாடு திரும்பும் பொழுது அவருடைய சகல பாவங்களும் மன்னிக்கப்படுகிறது. சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அன்று பிறந்த பாலகனை போன்று உலகத்துக்கு இன்று பிறக்கக்கூடிய அந்த குழந்தையிலே எந்த விதமான பாவம் அழுக்குகளும் இருக்காது. மேலானவர்களே, இது போன்ற ஒரு மனிதர் திரும்புகிறார் என்பதாக முதலாவது பிரயோஜனத்தை சொல்லி காண்பித்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இரண்டாவது சொன்னார்கள், என்ன பிரயோஜனம் தெரியுமா? ஒரு ஹாஜி ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்றுவதனால் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை மாத்திரம் நாடி பேருக்கோ போருக்கோ அல்லாமல் அல்லாஹ்வுக்காக என்ற ஒரே நியத்தோடு லைஸலில் ஹஜ்ஜத்தில் மபூரத்தி ஸவாபுன் இல்லல் ஜன்னah சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், யாருடைய ஹஜ் மபூராக ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜாக கபூலியத்தான ஹஜ்ஜாக மாறுமோ அவர்களுக்குரிய பரிசு என்ன தெரியுமா? சுவர்க்கம் மாத்திரம்தான். சுவர்க்கத்தை தவிர வேறெந்த பரிசையும் அல்லாஹ் கொடுக்க மாட்டான். முதலாவது சகல பாவங்களையும் அல்லாஹ் மன்னித்து விடுகிறான். இரண்டாவது அல்லாஹ் அந்த அடியானுக்கு சுவர்க்கத்தை பரிசாக கொடுக்கிறான். மூன்றாவதாக சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், தாபிஉ பைனல் ஹஜ் வல் உம்ரா பைனஹுமா யன்ஃபியானில் ஃபக்ர் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உம்ராக்களையும் ஹஜ்ஜுகளையும் நீங்கள் செய்து வாருங்கள். உம்ராக்கள் ஹஜ்ஜுகள் செய்வதன் மூலமாக பைனஹுமா யன்ஃபியானில் ஃபக்ர் வாழ்க்கையிலே வறுமை இல்லாமல் போய்விடும். ஹஜ்ஜ செய்வதனால உம்ராவுடைய அந்த கடமையை நிறைவேற்றுவதனால அல்லாஹ் வாழ்க்கையில வறுமைய கஷ்டத்தை இல்லாமல் ஆக்குவான். கண்ணியமிக்க மேலானவர்களே, பணம் இருக்கிறது, காசு இருக்கிறது, கண்ணியமிக்க மேலானவர்களே, போவதற்குரிய வசதி இருக்கிறது என்றாலும் ஷைத்தான் உள்ளத்தை கஞ்சத்தனத்தை போடுகிறான், ஷைத்தான் வறுமையை போடுகிறான். மேலானவர்களே, லட்சக்கணக்கான ரூபாய்கள் செலவழிக்க வேண்டுமே, இரவு பகலாக கஷ்டப்பட்டு சம்பாதித்திருக்கிறேனே, அத்தனை பணங்களையும் நான் ஹஜ்ஜுடைய கடமைக்காக வேண்டி செலவழிப்பதா ஷைத்தான் பஞ்சத்தை உள்ளத்தை போடுவான், வறுமையை கண்ணுக்கு முன்னால காட்டுவான். கண்ணியமிக்க மேலானவர்களே, வறுமையை பயப்படாமல் இந்த ஹதீஸை நம்பிக்கையோடு செய்து அல்லாஹ் ஹாஜிகளை அல்லாஹ்வுக்காக ஹஜ்ஜுடைய கடமை நிறைவேற்றக்கூடியவர்களே அல்லாஹ் செல்வந்தர்களாக ஆக்குவான் என்ற நம்பிக்கையோடு யாரெல்லாம் ஹஜ் செய்வார்களோ அவர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா செல்வந்தராக ஆக்காமல் அல்லாஹ் மரணிக்க செய்ய மாட்டார். வேறு ரிவாயத்துகளில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுடைய முழு பரம்பரையையும் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா வறுமை விட்டு பாதுகாப்பானாம். இந்த ஹஜ்ஜுடைய உம்ராவுடைய கடமையை நிறைவேற்றுவதன் மூலமாக கண்ணியமிக்க மேலானவர்களே, சகோதரர்களே, பெரியவர்களே, எனவே கட்டாயமாக வசதி உள்ளவர்கள் அந்த ஹஜ்ஜை நிறைவேற்றியாக வேண்டும். யார் வசதி இருந்தும் நிறைவேற்றவில்லையோ அதற்குரிய பிரயாணத்துக்குரிய வசதி என்று சொன்னால் என்னது? ஹஜ்ஜை நிறைவேற்றுவதற்குரிய நான் ஒரு தகுதியானவன் என்றால் அதற்குரிய வசதி என்னது? கண்ணியமிக்க மேலானவர்களே, சகோதரர்களே, பெரியவர்களே, ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி இன்றைய இந்த காலகட்டத்தில் எவ்வளவு பணம் தேவையோ தன்னுடைய பிரயாணத்துக்கும் தன்னுடைய சொந்த செலவுக்கும் ஒரு மாத காலம் அல்லது 15 நாட்கள் குடும்பத்தை விட்டு பிரிய வேண்டியிருக்கிறது. இவர் பிரியக்கூடிய அந்த தருணத்தில் குடும்பத்திற்குரிய செலவுக்கும் போக தன்னுடைய குடும்பத்துக்கும் தன்னுடைய செலவுக்கும் தன்னுடைய பிரயாணத்துக்கும் உரிய செலவுக்கு போக மேலதிகமாக யாருக்கு பணம் இருக்கிறதோ அந்த ஒவ்வொரு ஆண்களும் பெண்களும் இந்த ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்ற தகுதியானவர்கள். அவர்கள் கட்டாயம் நிறைவேற்ற வேண்டும். யார் தகுதியிருந்தும் வசதியிருந்து நிறைவேற்றவில்லையோ சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கையாக சொன்னார்கள், மன் மலக ஸாதன் வ
அவர்கள் யகூதியாக அல்லது நஸ்ரானியாக மரணிப்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. கண்ணியமிக்க மேலானவர்களே, கடினமான எச்சரிக்கை இது, கடினமான எச்சரிக்கை இது. வெறுமனே முஸ்லீம் என்று நினைத்து வாழ்ந்து கொண்டிருக்கலாம். வசதி இருந்தும் ஹஜ் செய்யவில்லை என்றால் கண்ணியமிக்க மேலானவர்களே, யகூதியாக அல்லது நஸ்ரானியாக மரணிக்க வேண்டிய நிலைமை உருவாகும். ஏன்? இந்த கடமையை நிறைவேற்றாததனால். எனவே கண்ணியமிக்க மேலானவர்களே, ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்றுவது பெரும் பாவம் என்பதை நாங்கள் மனதிலே கொள்ள வேண்டும். ஹஜ்ஜுடைய கடமை வசதி இருந்தும் நிறைவேற்றாமல் இருப்பது பெரும் பாவம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய கட்டளை மதிக்காமல் புறக்கணித்துக் கொண்டிருக்கிறோம். எனவே கண்ணியமிக்க மேலானவர்களே, சகோதரர்களே, பெரியவர்களே, யாருக்கு வசதி இருக்கிறதோ அதற்காக தயாராகுங்கள். இந்த வருடம் அதற்குரிய சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை என்றால் அடுத்த வருடம் முயற்சி செய்யுங்கள், முயற்சி செய்யுங்கள். உடம்பிலே ஆரோக்கியம் இருந்தால், உடம்பில் ஆரோக்கியம் இருக்கிறது, உடம்பிலே சக்தி அல்லாஹ் தந்திருக்கிறான், தைரியத்தை அல்லாஹ் தந்திருக்கிறான், வசதி வாய்ப்பை தந்திருக்கிறான். கண்ணியமிக்க மேலானவர்களே, ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்றுவதற்கு தகுதியானவராக இருந்து கொண்டிருக்கிறோம். மேலானவர்களே, சந்தர்ப்பத்தை நல்வ விடாதீர்கள். பணங்கள் குறையும் பொழுது, உடலிலே ஆரோக்கியம் குறையும் பொழுது ஆசை வருவதிலே, அப்பொழுது முயற்சி செய்வதிலே எந்த விதமான பிரயோஜனமும் கிடையாது. எனவே வசதி இருக்கும் பொழுது, ஆரோக்கியம் இருக்கும் பொழுது, நிலைமைகள் சரியாக இருக்கிறது என்றால் அதற்குரிய முயற்சி செய்யுங்கள். அல்லாஹ் முயற்சியிலே நோக்கத்தை நிச்சயமாக நிறைவேற்றி தருவான். எங்களுடைய முயற்சி மூலமாக அல்லாஹ் அதற்குரிய சந்தர்ப்பத்தை தருவான். எனவே கண்ணியமிக்க மேலானவர்களே, முதன்மையான அமல் எங்களுடைய பொருளாதாரத்தை அல்லாஹ்வுக்கு தந்தது. நாம் செய்யக்கூடிய இந்த தொழில் இருக்கிறது, நாம் தேடக்கூடிய இந்த பணம் இருக்கிறது. கண்ணியமிக்க மேலானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவன் புறத்திலிருந்து எனக்கு தந்தது. அதனால் தான் அல்லாஹ் சொல்லுகிறான், நான் தந்ததிலிருந்து அல்லாஹ்வுடைய பாதையில் நீங்கள் செலவழியுங்கள் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காண்பிக்கிறான். எனவே கண்ணியமிக்க மேலானவர்களே, எங்களுடைய பொருளாதாரத்துக்கு அல்லாஹ் எங்களுக்கு தந்த பொருளாதாரத்துக்கு நன்றி உள்ளவர்களாக ஆகுவது, அதற்குரிய நன்றி நாங்கள் நிறைவேற்றுவது. மேலானவர்களே, வசதி உள்ளவர்கள் ஹஜ்ஜுடைய அந்த கடனை நிறைவேற்றுவது, வசதி இல்லாதவர்கள் உள்ளத்தை ஆசை வையுங்கள், உள்ளத்தை நீயத்து வையுங்கள். அல்லாஹ்வுக்கு வசதியை தந்தால், சந்தர்ப்பத்தை தந்தால், அல்லாஹ் ஆரோக்கியத்தை தந்திருக்கிறான், அல்லாஹ் பொருளாதாரத்தை தந்தால் நானும் அந்த ஹஜ்ஜுடைய கடனை நிறைவேற்ற வேண்டும் என்ற ஆசை வையுங்கள். சந்தர்ப்பத்தை நாங்கள் உருவாக்கிக் கொள்ள வேண்டும், அதற்காக சம்பாதிக்க வேண்டும், ஹஜ்ஜுடைய கடனை நிறைவேற்ற வேண்டும் என்ற ஆசையோடு சம்பாதிப்பதனால், ஆசையோடு அதற்காக முயற்சி செய்தால் நிச்சயமாக அல்லாஹ் இன்றில்லாவிட்டாலும் மௌத்துக்கு முன்னால் அதற்குரிய சந்தர்ப்பத்தை நிச்சயமாக தருவான், சந்தர்ப்பத்தை நிச்சயமாக தருவான். எங்கள் உள்ளத்தை அல்லாஹ் ஆசையை பார்க்கிறான். எனவே ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்றக்கூடிய வசதி உள்ளவர்கள் ஹஜ்ஜை நிறைவேற்றுவோம், வசதி இல்லாதவர்கள் அதற்குரிய முயற்சிகளை செய்வோம். இரண்டாவது அமல், இந்த காலத்தை ஹஜ்ஜுடைய காலத்தை செய்ய வேண்டிய இரண்டாவது அமல் தான் கண்ணியமிக்க மேலானவர்களே உல்ஹியாவுடைய அமல். உல்ஹியாவுடைய அமல் கண்ணியமிக்க மேலானவர்களே, இரண்டு அமல்களையும் இரண்டு இபாதத்துகளையும் தனித்தனியாக பல மணித்தாளர்கள் பேசலாம் என்றாலும் கூட சுருக்கமான நேரத்தில் இரண்டையும் சுருக்கமாக சொல்லிவிட்டு செல்கிறேன். கண்ணியமிக்க மேலானவர்களே, நாங்கள் அதற்குரிய காலத்தை நெருங்கிக் கொண்டிருக்கிறோம். இப்பொழுதிலிருந்தே தயாராக வேண்டும் என்ற, தயார்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு இந்த விடயங்களை பேசுகிறேன். கண்ணியமிக்க மேலானவர்களே, இரண்டாவது இபாதத்தான் துல்ஹிஜ்ஜாவுடைய இபாதத். கண்ணியமிக்க மேலானவர்களே, துல்ஹிஜ்ஜாவுடைய மாதத்தின் 10வது நாள், அதாவது ஹஜ்ஜின் பெருநாளுடைய நாளிலே அல்லாஹ்வுக்காக வேண்டி ஆட்டையோ மாட்டையோ ஒட்டகத்தையோ அறுப்பதால் இந்த குர்பானியான இபாதத்தாக இருந்து கொண்டிருக்கிறது. கண்ணியமிக்க மேலானவர்களே, இந்த உல்ஹியாவை பொறுத்தமட்டில் கண்ணியமிக்க மேலானவர்களே, உலமாக்கள் சொல்கிறார்கள் வாஜிபான இபாதத் இது, கட்டாயம் வசதியுள்ளவர்கள் நிறைவேற்றியாக வேண்டும். மேலானவர்களே, சகோதரர்களே, பெரியவர்களே, இந்த உல்ஹியாவுடைய இபாதத்தை சொல்லும் பொழுது அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், வலிகுல்லி உம்மத்தின் மன்சகன் லியذ்குரு ஸ்மல்லாஹி அலா மா ரஸகஹும் மின் பஹீமத்தில் அன்ஆம். அல்லாஹ் ஒவ்வொரு உம்மத்தினர்களுக்கும், முன்னால் வாழ்ந்த ஒவ்வொரு சமுதாயத்தினர்களுக்கும் விசேஷமான இபாதத்துகள் எல்லாம் வைத்திருக்கிறான்.
அந்த உல்ஹியாவை நிறைவேற்றிக் கொள்ளுங்கள், அந்த உல்ஹியாவை நிறைவேற்றுங்கள் என்று இந்த சூரத்திலே மேலானவர்களே அல்லாஹ் பெரிய ஒரு சூரத்திலே ஒரே ஒரு வசனத்தின் மூலமாக சொல்கிறான். வன்ஹர், கட்டாயம் நீங்கள் நிறைவேற்றிக் கொள்ளுங்கள், அல்லாஹ் கட்டளையாக சொல்கிறான். என்னமிக்க மேலானவர்களே, எனவே அந்த உல்ஹியாவுக்கும் இப்பொழுதிலிருந்தே நாங்கள் தயாராகிக் கொள்வோம். எனவே அந்த உல்ஹியாவை கொடுப்பதனால் என்ன பிரயோஜனம் இருக்கிறது? மேலானவர்களே, உல்ஹியாவுடைய அந்த குர்பானியை அந்த கொடுப்பதன் மூலமாக அல்லாஹ் என்ன பிரயோஜனங்களை வைத்திருக்கிறான், அதன் சிறப்புகளை பற்றி குர்ஆன் பேசுகிறது. ذَلِكَ وَمَن يُعَظِّمْ شَعَائِرَ اللَّهِ فَإِنَّهَا مِن تَقْوَى الْقُلُوبِ. மேலானவர்களே, அல்லாஹ்வுடைய சின்னம் என்பதாக அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ்வுடைய மேலானவர்களே இஸ்லாத்தினுடைய சின்னங்களில் ஒன்றுதான் உல்ஹியாவை குர்பானி கொடுப்பது. யார் இந்த குர்பானியை நிறைவேற்றுகிறார்களோ அவர்கள் அல்லாஹ்வுடைய இஸ்லாத்தினுடைய சின்னங்களை கண்ணியப்படுத்துவதாக விடுவார். இஸ்லாத்தினுடைய அல்லாஹ்வினுடைய சின்னங்களை யார் கண்ணியப்படுத்துகிறார்களோ அவருடைய உள்ளத்தில் தக்வா இருக்கிறது, அவர் உள்ளத்தில் பயம் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய பயம் இருப்பதனால் தான், அல்லாஹ்வுடைய பயம் இருப்பதனால தான் அவர் அந்த குர்பானி அல்லாஹ்வுக்காக வேண்டி கொடுக்கிறார். குர்பான் என்று சொன்னால் குர்பத், அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை உண்டாக்கும். மேலானவர்களே, வெறுமனே ஆட்டையோ மாட்டையோ அறுத்து பலிவிடுவது மாத்திரமல்ல, மேலானவர்களே, தன்னுடைய செலவினால், தன்னுடைய பொருளாதாரத்தினால், தன்னுடைய பணத்தினால் தான் சம்பாதித்த பணத்தை செலவழித்து ஒரு ஆட்டையோ ஒரு மாட்டையோ அல்லது ஒரு மாட்டில் ஒரு பங்குதாரராக 7 பேர் பங்குதாரராக இருந்து அந்த குர்பானை நான் நிறைவேற்றுகிறேனே, அந்த குர்பானை நிறைவேற்றுவதனால் அல்லாஹ்வுடைய நெருக்கம் உண்டாகிறது, அல்லாஹ்வுடைய அன்பு உண்டாகிறது. அதனால் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மா அமில இப்னு ஆதம் மின் அமலி யௌமுன் நஹர். பெருநாளுடைய நாள், துல்ஹிஜ்ஜாவுடைய 10வது நாளில் அடியார்கள் செய்யக்கூடிய அமல்களில் அஹப்ப இலல்லாஹ், அல்லாஹ் மிக மிக விரும்பக்கூடிய ஒரு அமல் என்ன தெரியுமா? இஹ்ராசுத்தம், உல்ஹியாவுடைய அந்த இபாதத் என்பதாக சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இந்த உல்ஹியாவுடைய இபாதத் அல்லாஹ் மிகவும் நேசிக்கிறான். அல்லாஹ்வுடைய அன்பை, அல்லாஹ்வுடைய முஹப்பத்தை அடையக்கூடிய மிக சிறந்த ஒரு அமல் தான் துல்ஹிஜ்ஜாவுடைய மாதத்தின் 10வது நாள், பெருநாளுடைய நாளில் அந்த குர்பானியை கொடுப்பதனால் ஃபைன்னஹு லதஅதி யௌமல் கியாமத்தி பிகுரூனிஹா வஅஷ்ஆரிஹா வஅضافிஹா. சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த குர்பானி இருக்கிறது, ஒரு மாட்டை அறுப்போம் அல்லது ஒரு ஆட்டை அறுத்து கொடுப்போம் அல்லது 7 பேராக சேர்ந்த ஒரு மாட்டை ஒரு பங்குதாராக இருப்போம். கண்ணிமிக்க மேலானவர்களே, நாளை கியாமத்துடைய நாளில் அந்த மிருகங்கள், அந்த பிராணிகள் அதே ரோமங்களோடு, அதே நகங்களோடு, அதே கொம்புகளோடு வரும் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸ் திருமிதி ஷரீஃபில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, وَإِنَّ الدَّمَ لَيَقَعُ مِنَ اللَّهِ بِمَكَانٍ قَبْلَ أَن يَقَعَ بِالْأَرْضِ. சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த குர்பானியுடைய அந்த பிராணி அறுக்க நீங்கள் தயாராக இருக்கிறீர்கள். நீங்கள் அறுக்கும் பொழுது பூமியில் விழக்கூடிய அந்த முதல் சொட்டு இரத்தத்துக்கு முன்னால், முதல் சொட்டு இரத்தம் கீழே விழுவதற்கு முன்னால் அல்லாஹ் உங்களுடைய உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துகிறான், அல்லாஹ்வுடைய பாவங்களை மன்னிக்கிறான் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பித்தார்கள். எனவே சொன்னார்கள், ஃபஸீஹு பிஹா நஃப்ஸன், அந்த உல்ஹியாக்களை குர்பானிகளை கொடுத்து உங்களை நீங்கள் பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பித்தார்கள். எனவே கண்ணியமிக்க மேலானவர்களே, கொடுக்கக்கூடிய பிராணிகளையும் மேலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு முடிகளுக்கும் அல்லாஹ் நன்மை வைத்திருக்கிறான். ஒவ்வொரு முடிகளுக்கும் நன்மை இருக்கிறது. ஒவ்வொரு முடிகளுக்கும் அல்லாஹ் பாவத்தை மன்னிக்க காத்துக் கொண்டிருக்கிறான். யார் எந்த குர்பானியை நிறைவேற்றுகிறார்களோ, குர்பானி எங்கிருந்து வந்தது? கண்ணியமிக்க மேலானவர்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தன்னுடைய மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அறுக்கும் பொழுது அதற்கு பதிலாக அல்லாஹ் ஆட்டை கொடுத்தான். அந்த சுன்னாவை தான், அந்த வழிமுறையை தான் நாங்கள் பின்பற்றுகிறோம். எனவே யார் அந்த குர்பானியை நிறைவேற்றுகிறோமோ, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய அந்த சுன்னாவை நாங்கள் உயிர்ப்பித்தவராக கொள்வோம். கண்ணியமிக்க மேலானவர்களே, சகோதரர்களே, பெரியவர்களே, குர்பானி கொடுப்பதனால், அந்த உல்ஹியாவை கொடுப்பதனால்
சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். கண்ணியமிக்க மேலானவர்களே, சகோதரர்களே, பெரியவர்களே, இன்று ஒரு இறைச்சி வாங்குவதற்கு, 1 கிலோ இறைச்சி வாங்குவதற்கு, வீட்டிலே இறைச்சி சாப்பிடுவதற்கு ஏழைகள் எவ்வளவு கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். கண்ணியமிக்க மேலானவர்களே, இந்த குர்பானியுடைய இறைச்சி கிடைப்பதால் எவ்வளவு சந்தோஷப்படுவார்கள். எல்லாருடைய வீட்டிலையும் ஊரில் எல்லோரும் இந்த மாம்சத்தை இந்த நாட்களை சாப்பிடுவார்கள் என்றால் ஒரு சந்தோஷமான நாள் இந்த உலகையா கொடுப்பதனால் ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது. கண்ணியமிக்க மேலானவர்களே, அது மாத்திரமல்ல, உலகையாவுடைய குர்பானிலே பங்குதாரராக ஆகக்கூடிய நாங்கள் எங்களுக்கு அந்த தியாக உணர்வை நாங்கள் உண்டாக்கிக் கொள்கிறோம். ஏன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்பு மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அறுக்கும் பொழுது அல்லாஹ்வுடைய கட்டளை முன்னிறுத்தி அறுத்தார்கள். மேலானவர்கள், யாருக்காக வேண்டி? அல்லாஹ்வுக்காக வேண்டித்தான். அந்த தியாக உணர்வை நாம் என்னுடைய பணத்தை நாம் சம்பாதித்த அந்த பணத்தை ஒரு மாட்டை கொடுக்கும் பொழுது, அல்லது ஒரு ஆட்டை அறுக்கும் பொழுது உள்ளத்திலே கவலை வருமா இல்லையா? மேலானவர்களே, அந்த கவலையை, அந்த தியாக உணர்வை நாங்கள் எங்கள் உள்ளங்கள் உணர வேண்டுமாக இருந்தால் இந்த உலகையாவுடைய இபாதத்தை நாங்கள் ஈடுபட வேண்டும். நாங்களும் இப்பொழுதிலிருந்தே அந்த உலகையாவுக்கு நாங்கள் தயாராகிக் கொள்ள வேண்டும். மேலானவர்களே, அதுபோன்று மேலானவர்களே, அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய அந்த ஹஜ்ஜுடைய கடமை நிறைவேற்றுவதற்கு சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை. அதற்கு மேலானவர்களே அதிகமாக பணம் தேவைப்படுகிறது. ஆனால் உலகையாவில் குர்பானி கொடுப்பதற்கு தனியாக ஒரு ஆட்டை கொடுக்க முடியவில்லை என்றால், தனியாக ஒரு மாட்டை கொடுக்க முடியவில்லை என்றாலும் 7 பேராக குறைந்த ஒரு செலவிலையாவது ஒரு பங்குதாராக ஆகுவதற்கல்ல ஒரு சந்தர்ப்பத்தை தருகிறானே, அல்லாஹ் எங்களுக்கு தந்த பொருளாதாரத்தின் மூலமாக அவனுக்கு நன்றி உள்ளவர்கள் ஆக முடியும். இதனால் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவதனால் அல்லாஹ்வுடைய பொருளாதாரத்தை பரக்கத்தை உண்டாக்குவான். மேலானவர்களே, சகோதரர்களே, பெரியவர்களே, எனவே நாங்கள் வசதியுள்ளவர்கள். யார் வசதியுள்ளவர்கள் சொன்னால் யார்? மேலானவர்களே, பெருநாளுடைய நாளும் பெருநாளை தொடர்ந்து வரக்கூடிய அந்த நாட்களிலேயும் தனக்கும் தன்னுடைய பராமரிப்புக்கும் கீழாக இருக்கக்கூடியவர்களுக்கு செலவுக்கு போக, தனக்கும் தன்னுடைய பராமரிப்பு இருக்கக்கூடியவர்களுக்கும் செலவுக்கு போக மேலதிகமாக யாருக்கு பணம் இருக்கிறதோ, மேலதிகமாக யாருக்கு பொருளாதாரம் இருக்கிறதோ அந்த ஒவ்வொருவர்கள் உல்ஹியாவை நிறைவேற்ற வேண்டும். அந்த ஒவ்வொருவர்களும் உல்ஹியாவை கொடுப்பதற்கு தகுதியானவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம். எனவே கண்ணியமிக்க மேலானவர்களே, சகோதரர்களே, பெரியவர்களே, இப்பொழுதிருந்து தயாராகுவோம். தனியாக முடியவில்லை என்றால் குடும்பத்தினர்கள் சேருங்கள், 7 பேர் சேருங்கள், நண்பர்களாக சேருங்கள். கண்ணியமிக்க மேலானவர்களே, யாரையாவது சேர்த்தியாவது எப்படியாவது அந்த உல்ஹியாவுடைய ஒரு பங்குதாராக நான் ஆக வேண்டும். எப்பொழுதுமே மாமிசத்தை வாங்கக்கூடியவனாக, உல்ஹியாவை நான் கைநீட்டு வாங்கக்கூடியவனாக இருக்காமல் நான் என்னுடைய அந்த பொருளாதாரத்திலிருந்து நான் உல்ஹியாவை கொடுக்கக்கூடியவனாக நான் மாற வேண்டும். மேலானவர்களே, எனவே அதற்கு இப்பொழுதிலிருந்தே நாங்கள் தயாராகிக் கொள்ள வேண்டும். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யார் வசதி இருந்தும் கொடுக்கவில்லையோ, மன் கான லஹு ஸஅத்துன் வலம் யுதஹ வலா யக்ரிபன்ன முஸல்லானா, யார் வசதி இருந்தும் உல்ஹியாவை நிறைவேற்றவில்லையோ அவர் எங்களோடு தொழுகைக்கு நெருங்க வேண்டாம், வர வேண்டாம் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கை செய்தார்கள். எனவே கண்ணியமிக்க மேலானவர்களே, சகோதரர்களே, பெரியவர்களே, வசதியை நாங்கள் தான் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். முயற்சி செய்யுங்கள். மேலானவர்களே, தனியாக வீட்டிலே தனியாக கொடுப்பதை விட இந்த மஹல்லாவிலே எப்படியோ தெரியாது. மேலானவர்களே, கூட்டான குர்பானி இருக்கிறது, எல்லோருக்கும் பிரயோஜனமாக அமைகிறது. கூட்டாக முடியமாக இருந்தால் மேலானவர்களே அதற்காக மஷூரா செய்யுங்கள், அதற்காக ஏற்பாடுகள் செய்யுங்கள். கூட்டாக கொடுப்பதனால் எல்லோருடைய பிராணிகளையும் கொண்டு வந்து ஒரு இடத்தில் அறுத்து ஒரு இடத்தின் மூலமாக மேலானவர்களை பங்கு கொடுப்பதனால் அது எல்லோருக்கும் எல்லா வீடுகளுக்கும் போய் சேர்ந்து விடுகிறது. தனித்தனியாக கொடுப்பதனால் தனக்கு ஒரு பங்கை எடுத்துக் கொள்வோம், குடும்பத்துக்கு கொடுப்போம், தெரிந்தவர்களுக்கு மாத்திரம் கொடுப்போம். ஏன் சில நேரம் கொடுக்கப்பட வேண்டிய பங்கு போய் சேர வேண்டிய ஏழைகள் விடுபட்டு இருப்பார்கள். செல்வந்தர்களையும் நண்பர்களையும் குடும்பங்களுக்கு மாத்திரம், தெரிந்தவர்களுக்கு மாத்திரம் கொடுத்து விடுவோம். ஆனால் உல்ஹியாவுடைய பங்கு கொடுக்கப்பட வேண்டிய ஏழை விடுபட்டு இருப்பார். எனவே கண்ணியமிக்க மேலானவர்களே, எல்லோருக்கும் எங்களுடைய
மேலானவர்களே, கூட்டு உதவியாக்களை முடியுமான அமல் செய்வோம். முடியுமான இந்த அமல்களை இபாதத்துகளை அல்லாஹ்வுக்காக வேண்டி செய்வோம். அல்லாஹ் அந்த பொருளாதாரத்தின்றி அவனுக்கு நன்றி செலுத்த கூடத்தை நாம் அனைவரும் ஆகிக்கொள்வோம். எனவே அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அதற்குரிய வசதி வாய்ப்புகள் எல்லாம் தந்தருள் புரிவானாக.